விரைவில் நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் மக்களவை சபாநாயகர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்களவை சபாநாயகராக யாருக்கு வாய்ப்புள்ளது, யார் துணை சபாநாயகர் ஆவார் என்ற கேள்விகளை விவரிக்கிறார் செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். மக்களவையில் 543 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் எந்த கட்சி அல்லது கூட்டணிக்கு 272க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளதோ அந்த கட்சி அல்லது கூட்டணியே சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை பெறுகிறது. தற்போதுள்ள சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளதால் அந்த கூட்டணியே சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புடன் உள்ளது. 232 உறுப்பினர்கள் ஆதரவு மட்டுமே உள்ள இந்தியா கூட்டணிக்கு சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான போதிய பெரும்பான்மை இல்லை. சபாநாயகர் பதவி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? மக்களவையை பொறுத்தவரை சபாநாயகரே அதன் தலைவராக இருக்கிறார். ஒத்திவைப்பு தீர்மானம் அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானம் போன்ற தீர்மானங்களை அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடங்கி மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெறுவது வரை அனைத்து முக்கிய அம்சங்களிலும் சபாநாயகரின் முடிவே இறுதி முடிவாக உள்ளது. ஆகவேதான் சபாநாயகர் பதவி கூட்டணி கட்சிகளுக்கு வேண்டுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டுமா என மிகவும் ஆவலுடன் அனைத்து அரசியல் தலைவர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி தாவல் தடை சட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட விவகாரங்களிலே சபாநாயகரே முக்கிய முடிவுகளை எடுக்கிறார். ஒரு மக்களவை உறுப்பினர் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவினாலோ அல்லது அந்த உறுப்பினர் கட்சி கொறடாவின் உத்தரவை மீறி வாக்களித்தாலோ என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை சபாநாயகரே முடிவு செய்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி அதன் முக்கிய கட்சியாக இருப்பதால் அந்த கட்சியே தற்போது சபாநாயகர் யார் என்பதை முடிவு செய்யும் என கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஓம் பிர்லா முன்பு சபாநாயகராக இருந்ததைப் போலவே மீண்டும் அதே பதவிக்கு வர வேண்டும் என பாஜகவின் ஒரு சாரர் விரும்புகிறார்கள். பாஜகவின் இன்னொரு சாரார் சொல்வது என்னவென்றால், ஆந்திர பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த புரந்தேஸ்வரிக்கு அந்த பதவியை அளிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆகவே பாஜகவுக்குள் ஆலோசனை தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை பாஜகவுக்கே சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கிறது என்பதை அந்த கூட்டணி தெளிவாக வலியுறுத்தி வருகிறது. ஆகவே சபாநாயகர் தேர்தல் 26ஆம் தேதி நடைபெறுவதற்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை நடைபெறும் எனவும் 25ஆம் தேதிக்குள் பாஜக சார்பாக ஒரு மக்களவை உறுப்பினரின் பெயர் இந்த பதவிக்கு முன்மொழியப்படும் எனவும் கருதப்படுகிறது. அதே போலவே 26ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்தவுடன் அடுத்த கட்டமாக அடுத்த முக்கிய பதவியான துணை சபாநாயகர் பதவிக்கும் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துணை சபாநாயகர் பதவிக்கு யாரை தேர்ந்தெடுப்பது? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே அதற்கான பெரும்பான்மை இருந்தாலும் பாஜகவை சேர்ந்த ஒருவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவதால் தெலுங்கு தேசம் போன்ற கூட்டணி கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவி அளிக்கப்படலாம் என தற்போது பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சபாநாயகர் இல்லாத சமயத்தில் துணை சபாநாயகரே மக்களவையை வழிநடத்துகிறார். ஆகவே அவருடைய பொறுப்பும் மிகவும் முக்கிய பொறுப்பாக கருதப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் மிகவும் முக்கியமான சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.